ஸ்ரீ மீனாட்சி மைந்தன் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் நேயர்களுக்கும் இனிய வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நம்மளுடைய சேனல் நிறைய ஆன்மீக ரீதியான பதிவுகள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய பதிவுகள் 63 நாயன்மார்களுடைய வாழ்க்கை வரலாறு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நிறைய நாயன்மார்கள் வாழ்க்கை வரலாறு பார்த்தாச்சு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒருத்தருடைய வாழ்க்கை வரலாறு இளையான்குடி மாறனார் அப்படின்னு சொல்லக்கூடிய நாயன்மாருடைய வாழ்க்கை வரலாறு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அஞ்சு முகம் தோன்றில் ஆறுமுகம் தோன்றும் வெஞ்சவர் நெஞ்சில் வெயில் தோன்றும் நெஞ்சில் ஒருகால் நினைக்க எதிர்காலம் தோன்றும் முருகாசரணம் கந்தாசனமின் ஓதுவோர் முன் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு ரோகரா. இந்த இளையான்குடி மாறனார் பிறந்த வந்து பாண்டிய நாடுக்கு பக்கத்துடைய பரமக்குடி பக்கத்துடைய இளையான்குடி தான் அவர் பிறந்தார். இவருடைய இயற்பெயர் வந்து மாறனார். இவர் பெரிய செல்வந்தர், நிறைய வந்து நிலபுலங்கள் இருக்குது, பெரிய விவசாயி. இவர்கிட்ட நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க. இவருடைய பணி வந்து விவசாயம் பார்க்குறது, அதெல்லாம் தாண்டி சிவனடியாருக்கு தினம்தோறும் அமுது படைத்தல், அதான் வந்து இவருடைய தலையாய பணி. காட்டு வேலைக்கு போவார், அவங்க வேலை பார்க்குறவங்கள வேலை பார்ப்பாரு, விவசாயம்லாம் பார்த்து முடிப்பார், மனைவி மக்களை பார்த்துப்பார். எல்லாம் பார்த்தா கூட தினம்தோறும் மத்தியான வேலையில் உச்சி பொழுதுல ஒரு 4-5 சிவனடியாருக்கு சொந்தமாக அவர் வீட்டில் வந்து அவர் கையால் சமைச்சு அந்த அமுது படைச்சிட்டு சிவனடியார்கள் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் இவர் சாப்பிட்றத ஒரு வைராகியமாக வச்சிருக்காரு. இதுதான் அவருடைய தனிச்சிறப்பு. இதை வந்து ரொம்ப நாள் அவர் செஞ்சுட்டே இருக்கார். இவர் ஏற்கனவே பெரிய செல்வந்தர், நிறைய செல்வங்கள் இருக்கு, வயல் வரப்புகள் இருக்கு, நிலவளங்கள் இருக்குது. இவர்கிட்ட நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க. இப்படி இவருடைய பணி வந்து இதெல்லாம் தாண்டி சிவனடியாருக்கு அமுது படைக்கலாம் அவருடைய வேலையை வச்சுட்டு இருக்காரு. மத்தியான உணவு நேரங்களில் அவருக்கு கொடுத்துருக்காரு. இதை அப்படி தொடர்ந்து இவர் செஞ்சுட்டே இருக்கார். ஒரு கட்டத்துக்கு மேலே இவருடைய இந்த சேவை இருக்கு இல்லையா, சிவனடியாருக்கு தினந்தோறும் இவர் அமுது படைக்கும் இந்த சேவை வந்து உலகுக்கு உணர்த்தணும்னு சிவபெருமான் முடிவு பண்ணார். முடிவு பண்ணும்போது இவங்களுக்கு வந்து தாங்க முடியாத கஷ்டம் ஏற்படுது. வயல்வெளியெல்லாம் வித்துட்டாங்க, காடுகள் எல்லாம் விற்கப்பட்டது, நிலக்குளங்கள் விற்கப்பட்டது, எல்லாத்தையும் விட்டாங்க. வீட்டில் வறுமை கோர தாண்டவம் ஆடுது. ஆனாலும் கூட அங்கே இருக்கக்கூடிய பண்ட பாத்திரங்கள் இருக்கும் இல்லையா, அண்டா குண்டா, இதெல்லாம் அடகு வச்சும் அவர் வந்து இந்த சேவையை நிப்பாட்டாம செஞ்சுட்டே இருக்கார். இதெல்லாம் தாண்டி மறுபடியும் பெரிய பிரச்சனை ஏற்படுது. பெரிய மழை வருது. 2 நாட்கள் தொடர்ந்து அந்த மழை பெய்யுது. காடு கரையெல்லாம் அழிஞ்சு போச்சு. எதுவுமே மிச்சம் கிடையாது. அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி கிடையாது. அப்போ அப்படி இருக்கும்போது கூட இவர் வந்து அந்த சேவையை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காரு. அன்னைக்கு இரவு வந்து ஒரு சிவனடியார் வரார். நல்ல ஒரு பழுத்த பழம் சிவனடியார் வந்துட்டு நனைஞ்சிட்டே வர்றாரு. மழையில நனைஞ்சவொடனே அவர் வீட்டுக்குள்ள கூப்பிட்டு அவருக்கு வந்து மாத்து துணி எல்லாம் கொடுத்து அவரை வந்து உட்கார வைக்கிறாரு. மாத்து துணியெல்லாம் மாத்ததுக்கப்புறம் இந்த சிவனடியார் சொல்றாரு, எனக்கு பசிக்குது அப்படின்னு கேட்கிறார். இவர் ஏற்கனவே அந்த அன்னம்பாளிக்கும் சேவை வந்து தலையாய சேவையா செஞ்சுட்டு இருக்காரு. வந்த சிவனடியாரும் பசிக்குதுன்னு சொன்னோம், இவரால் தாங்கவே முடியல. வீட்டுக்குள்ள போய் ஒரு மனைவி கிட்ட கேட்கறாரு. அந்த அம்மா சொல்லுது, வீட்டுல ஒண்ணுமே மிச்சம் இல்லை, நீங்க வேணா போங்க. நேற்று வந்து நம்ம வந்து வயக்காட்டுல வந்து நம்ம நேற்று விதைச்சிருக்கோம். விதைச்சது வந்து மழை பெய்ஞ்சனால கண்டிப்பா வந்து முளைச்சிருக்காது. ஒரு ஓரமா ஒதுங்கி இருக்கும் இல்லையா, அந்த நெல்மணிகளை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. இவரும் ஓடி போய் அங்க வயல்ல ஓரமா மலையில நனைஞ்சு ஓரமா கிடைக்கும் நெல்மணிகளை எடுத்துட்டு வர்றாரு. அந்த அம்மா அதை வந்து வறுத்து உரல்ல போட்டு குத்தி அரிசி ஆக்கி அதுல சாதம் சமைக்குது. அப்போ சாதம் சமைச்சாச்சு. அதுக்கு வீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கீரை தோட்டத்துக்கு போய் கீரைகளை பறிச்சு குழம்பு ரெடி பண்றாரு. இதுக்கெல்லாம் விறகு வேணும் இல்லையா, அப்ப விறகுக்கு என்ன பண்ணனா, வீட்டுக்கு மேல கீரை கொட்டை போட்டிருப்பாங்க இல்லையா, கீத்து கொட்டை போட்டுப்பாங்க. அந்த கீத்து கொட்டையில இருந்து 4-5 கீத்துக்களை உருகி அதை விறகா சமைக்கிறாங்க. பாருங்க எவ்வளவு பெரிய சிவத்தொண்டு. ஏற்கனவே ரொம்ப கஷ்டம். நம்மளாக என்ன பண்ணிருப்போம், எப்பா எனக்கே சாப்பாடுக்கு வழி இல்லப்பா, நீ போப்பா, அடுத்த வேலை வேற எங்கேயா பாருப்பா, நம்ம சொல்லிப்பலாம். ஆனாலும் கூட எவ்வளோ கஷ்டமா இருந்தாலும் கூட, எவ்வளோ தரித்திரம் தாண்டவம் ஆனாலும் கூட, நான் நம்பிய இந்த சேவையை ஒரு நாளும் நிறுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ கஷ்டத்துலையும் இத்தனை பதார்த்தங்கள் ரெடி பண்றாரு. ஒரு சாதம், கீரை குழம்பு, ஒரு வெஞ்சனம்லாம் ரெடி பண்ணி அந்த சிவனடியாரை அது வரைக்கும் சிவனடியார் அவங்க வீட்டுல தூங்கிட்டு இருக்காரு. வாங்க சுவாமி சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு அங்க ஒரு அசரீரி கேட்குது. உன்னுடைய சிவத்தொண்டு இந்த அன்னம்பாளிக்கும் இந்த சேவை உலகுக்கு உணர்த்தவே நான் வந்து இப்படி ஒரு திருவிழா பண்ணேன். நீயும் உன் மனைவியும் குபேரனுக்கு ஏவல் செய்யும் பணிக்காக என் அருகிலேயே இருங்கள் அப்படின்னு சிவபெருமான் அசுரீதியா அந்த வார்த்தையை சொல்லிட்டு ரிஷப ரூபத்துல காட்சி கொடுத்து சுவாமி மறைஞ்சிடாரு. எவ்வளவு பெரிய சேவை பாருங்க. இவர் காசு பணம் இருக்கும் போது சேவை செய்யறது பெரிய விஷயமே கிடையாதுங்க. நம்ம சம்பாதிக்கும் போது சேவை செய்யறது பெரிய விஷயமே கிடையாதுங்க. ஆனாலும் கூட நம்ம வீட்லயே தரித்திரம் தாண்டவம் ஆடுது. நமக்கே அடுத்த வேளை சாப்பாடுக்கு வழி கிடையாது. ஒரு பிடி சாதம், ஒரு பிடி அரிசி வீட்டுல கிடையாது. அப்படி இருக்கும்போது கூட முதல் நாள் நம்ம வயல்ல விளைச்ச நெல்மணிகள் மலையில ஒதுங்கி இருக்கு, அதை எடுத்து சமைச்சு அதுக்கப்புறமா அதுக்கு ஒரு குழம்பு ரெடி பண்ணி அதுக்கு ஒரு காய் ரெடி பண்ணி அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு கூட இவர் வந்து சிவனடியாரை கூப்பிடுறாரு இல்லையா. இதுதான் சேவை. நம்ம வந்து நல்லா இருக்கும்போது செய்யறது சேவையே கிடையாது, ஒரு பெரிய விஷயமே கிடையாது.
நம்ம கஷ்டப்படும் போது கூட ஒருத்தருக்கு மனசார செய்தான் சேவை. இந்த சேவைக்காக சிவபெருமான் என்ன ஒரு பதவி கொடுத்தாரு? குபேரனுக்கு ஏவல் செய்யும் பணி. குபேரனே செல்வத்தின் அதிபதி. அந்த செல்வத்தின் அதிபதிக்கு வந்து இவங்க உத்தரவு போடக்கூடிய ஒரு பணியை வந்து கொடுக்குறாரு. கொடுத்துட்டு அதை தான் வந்துட்டு இவர் மனைவியும் அவங்க அந்த இளையான்குடி மாறனாரையும் அந்த ஒரு பணிக்கு கொடுத்து கைலாயத்துக்கு போட்டு போறாரு. இது எவ்வளவு பெரிய விஷயம். இதுதான் வந்துட்டு நமக்கு இந்த இளையான்குடி மாறனார் கதை நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு தத்துவம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஒரு வேலையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து தொழிலாக இருந்தாலும் சரி, பக்தியாக இருந்தாலும் சரி, ஒரு சில பேர் வந்து சில வைராக்கியமா சில விஷயங்கள் செஞ்சுட்டு இருப்போம். ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு சாப்பாடு வாங்கி தரது, இல்லை நம்ம தொழிலை இன்னும் முன்னேறது, நம்ம தொழில் சார்ந்த நபர்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு வைராக்கியமா சில விஷயங்கள் செஞ்சுட்டோம்னா அதை வந்து எந்த சூழலும் நம்ம மாறாம செஞ்சுட்டே இருக்கணும். தொடர்ச்சியா செய்யும் போது இறைவன் நமக்கான வளர்ச்சியை தருவார் அப்படின்றதுதான் இந்த இளையான்குடி மாறனாருடைய நாயனார் நமக்கு உணர்த்தக்கூடிய அது அற்புதமான கதை. அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களது வெளிவரவு முன்னணி ஸ்ரீ மீனாட்சி மைந்தன். நன்றி, வணக்கம். வான்மதியில் வளாது பெய்க மலைவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாதீர்கள் வாழ்க. நான்மறை அரங்கல் உங்கள் நற்றவம் வேள்வி மல்க மேன்மிகள் செய்வ நிதி விளங்க உலகம் எல்லாம். திருச்சிற்றம்பலம் தில்லை என்பலம். நம்மளுடைய ஸ்ரீ மீனாட்சி மைந்தன் யூடியூப் சேனல், முகநூல் பக்கங்கள், இன்ஸ்டாகிராம் பக்கங்களை ஃபாலோ பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ற எல்லாருக்கும் ஒரு வேல்மாறல் புத்தகம் அல்லது ஒரு சுப்பிரமணியர் புஜங்கம் அல்லது திருப்புகழ் புத்தகம் வந்து நம்ம அன்பளிப்பா கொடுத்துட்டு இருக்கோம். அதோட சேர்த்து ஒரு வேல் அதை வச்சு வழிபாடு செய்வதற்கு சின்ன கிண்ணமும் வந்து நம்ம அன்பளிப்பா கொடுத்துட்டு இருக்கோம். இதோட சேர்த்து நம்ம மீனாட்சி அம்மனுக்கு அர்ச்சனை பண்ண குங்கும பிரசாதம் நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம். யாருக்கெல்லாம் இதுல எந்த புக்கு வேணுமோ அந்த புக்கை நீங்களே செலக்ட் பண்ணிட்டு உங்களுடைய அட்ரஸை வந்து எனக்கு இன்ஸ்டாகிராம்ல நம்முடைய ஸ்ரீ மீனாட்சி மைந்தன் இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வந்து டிஎம் பண்ணினா உங்களுக்கு கொரியர் அனுப்புறோம். நன்றி, வணக்கம்.